ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் பிரபா விலாக். நம்ம இன்னைக்கு என்ன விலாக் பார்க்க போறோம்னா சீசன் மாம்பழம் தானே இப்போ. அதனால மாம்பழம் ஐஸ்கிரீம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நல்லா பழுத்த மாம்பழமாக எடுத்துட்டேன். ஸ்வீட்னஸ்க்காக மில்க் மேட் எடுத்துக்கிட்டேன். நான் ஃப்ரெஷ் க்ரீம் நானே வீட்டில் கொஞ்சம் ரெடி பண்ணேன். மேக்ஸிமம் ஃப்ரெஷ் க்ரீம் மாதிரியே இருந்துச்சு. அதனால அதையும் நானே எடுத்துக்கிட்டேன். எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணுமோ அவ்வளோ ஸ்வீட்னஸ் ஊற்றிக்கோங்க. என்கிட்ட இருந்தால் கொஞ்சம் மில்க் மேடுமே ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் எவ்வளோ ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சோ அதையும் ஊற்றியாச்சு. நல்லா மிக்ஸி ஜாரில் அடிச்சிருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அடிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஐஸ்கிரீம் சூப்பராக வரும். ஃபஸ்ட்டு நம்ம நல்லா ஜாரில் அடிச்சுட்டு ஒரு டைட்டான கண்டெய்னரில் ஊற்றி வைக்கணும். நான் ஐஸ்கிரீம் பாக்ஸ் ஆல்ரெடி இருக்கு என்கிட்ட. அதனால் அதில் தான் ஊற்றி வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு ஊற்றி வச்சு எப்பயுமே 3 ஹவர்ஸ் இல்லாட்டி 4 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் நம்ம ஒரு 3 டைம்ஸ் பிளெண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு 3 ஹவர்ஸ் இல்லை 4 ஹவர்ஸில் எடுக்கும்போது ஐஸ்கிரீமை நமக்கு வந்திருக்காது. நார்மலாக இருக்கும். ஒரு ஜூஸ் மாதிரி கொஞ்சம் கட்டியாக இருக்கும். அப்புறம் 3 ஹவர்ஸ் ஒன்ஸ் இல்லாட்டி 4 மணி நேரத்துக்கு ஒருக்கா எடுத்து ஒரு 4 தடவை பிளெண்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், கடைசி ஃபைனல் சூப்பராக வரும். நீங்கள் அதில் டெக்கரேஷனுக்கு ஏதாவது போடணுன்னா போட்டுக்கலாம். நான் எதுவுமே போட்டுக்கல. நான் லாஸ்ட்டாக இந்த ஸ்டேஜில் எடுக்கும்போது சூப்பராக வந்துச்சு ஐஸ்கிரீம். சாப்பிட்றதுக்கு வேற லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு. மாம்பழம் யாருக்குங்க பிடிக்காது? அப்போ மேங்கோ ஐஸ்கிரீம் செம்மையாக இருக்கும் இல்லையா? சூப்பராக இருந்துச்சு. நாங்களும் செஞ்சு பார்த்தோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சீசனை விட்டுறாதீங்க. மேங்கோ இருக்கு இல்லையா, நல்லா செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.